ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். செவ்வாய் பெயர்ச்சி எதுக்காக சொல்கிறோம், செவ்வாய் பெயர்ச்சினால் என்ன மாற்றங்கள் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சங்கடமான நிகழ்வுகள், அடிதடி சண்டை, வழக்கு, எதிரிகள் தொல்லை, கொலை கொள்ளை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறது தான். அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காராகிரக வாசம்னு சொல்லக்கூடிய அரெஸ்ட், ஜெயில் வாசம், அதை நிர்ணயிக்கிறதும் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் சில இடங்களில் இருந்தால் விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார், பல இடங்களில் இருந்தால் கெடுபலன்களை ஏற்படுத்துவார். ஸோ அதனால் அந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்செடுத்து அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ஈஸியாக மேனுவர் பண்ணி போயிடலாம். மேனுவர்னால் கார் எப்படி ஓட்டுறோமோ, ஒரு குறுகிய பாதையில் காரை ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக திருப்பி மெதுவாக திருப்பி ஓட்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை. சடார்னு திருப்பினோன்னா அது போய் முட்டிட்டு நிற்போம், பிரச்சனைகள் வரும். அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம். ரோட்டில் போகிறீங்க, யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னே கோபம் வரும். அவர் பார்த்து ஏதாவது சொல்ல போக நீங்கள் அவர்கிட்ட சண்டை போட போக அடிதடி சண்டை, போலீஸ் கேஸ் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம். ஏன் இப்போ ரீசெண்டாக நம்ம பாரத தேசத்துக்கும் ஒரு எதிரி நாட்டுக்கும் சண்டை வந்தது. ஒரு 26 பேரை சாகடித்ததுனால வரக்கூடிய குழப்பம். இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னு கேட்கலாம். நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சில நாட்கள் பார்த்திங்கன்னா நீச்ச பங்கமாக இருப்பார். அதனால் சில எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அதாவது பாரத தேசம் திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தினார். இந்த செவ்வாய் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் கடகராசி நீச்சஸ்தானம் சிம்ம ராசிக்கு வராரு. ஜூலை மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. ஜூன் 6 முதல் ஜூலை 28 வரைக்கும் சிம்ம ராசியில் இருப்பார். ஜூலை 28ஆம் தேதி அன்றைக்கி அவர் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியின் நேர் பார்வையில் வரார். பொதுவாக சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை, இதை விட ஒர்சனான சுச்சுவேஷன் ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா நமக்கு எதிரிகள், நம்ம பாரத தேசத்துக்கு தலைமை பதவியில் இருக்கிறது திரு நரேந்திர மோடி. அவருடைய ராசி விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறதுனால இவருடைய தலைமையில் உலக அளவில் பதவியை நிலைநிறுத்தக்கூடிய, செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வராரு. அதனால் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு நன்மையை பயத்தாலும் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் சில ராசிகள் தங்களுடைய வண்டி வாகன வகையில் வீட்டில் அருவாமனை நடக்கும்போதோ இல்லை கத்தியை வச்சு காய்கறி நறுக்கும்போது கூட ஜாகிரதையாக இருக்கணும். இரத்த காயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. என்ன சார் எல்லாமே ரத்தம், இறப்பு எல்லாமே இப்படி நெகட்டிவாக அரைச்சொல்லாக சொல்கிறீங்களே அப்படின்னா, செவ்வாய் நீதி நிலைநாட்டுறதுக்கு உண்டான ஒரு கிரகம். சனி நீதியை சொல்லக்கூடிய கிரகம். அதை நிலைநாட்டும் கிரகம் யாருன்னு கேட்டால் அந்த செவ்வாய். அதனால தான் செவ்வாயுடைய உச்சஸ்தானம் மகர ராசியில் சனியோட வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும், அதன் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்கும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செவ்வாய் உங்கள் ராசியிலேருந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லதை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா மற்ற இடங்களில் சுமார் பலன்தான். நல்லதுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்னால் உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடம், உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடம், உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடம், உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடங்களில் கோச்சார ரீதியாக செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். ஆனால் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. அது மட்டும்தான் ஒரு சின்ன சங்கடம். மற்றபடி கெடுபலன்கள் இருக்காது. 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடங்களாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த 4 இடத்தை தவிர உங்கள் ராசிக்கு 1, 2, 4, 5, 7, 8, 9, 12 இந்த இடங்களில் செவ்வாய் வந்தார்னா செலவுகள் ஏற்படுறதுக்கும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நட்பு ரீதியாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் பொதுவான விஷயம். இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறாரு செவ்வாய் பகவான், அதாவது வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும்
சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் நல்ல மாற்றங்களும் இருக்கும், சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது சர்ச்சைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. ஏன்னா இமோஷனல் இம்பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய். இமோஷனல் இம்பேலன்ஸ்னால் உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு, இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த செவ்வாய் தான். அதனால் நாம் ஒழுங்காக இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தார். குழந்தைகள் உங்களுக்கு பிடிவாத குணத்துடன் செயல்பட்டார்கள், தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. குடும்பத்தில் ஆர்குமெண்ட்டுக்கு குழந்தைங்க தான் காரணம். நிம்மதி இல்லாத தூக்கமே இல்லை அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது ரிலீஃபை கொடுக்குமான்னு கேட்டால் ஒரு விதத்தில் ரிலீஃப் கொடுத்து இன்னொரு விதத்தில் செலவுகளை கொடுக்கும். தந்தை வழியில் செலவுகள், தந்தையின் ஆரோக்கிய வழியில் செலவுகள், உங்களுடைய இளைய சகோதரர்கள் வழியில் செலவுகள், உங்கள் தம்பி தங்கைங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் கொடுக்கணும்ல. ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு உண்டான பணத்தை வச்சு கூட நீங்கள் கொடுப்பீங்க. வேறு வழி இல்லை. கூட பிறந்துட்டானே, தம்பியாக பிறந்துட்டானே, அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும். தங்கச்சிக்கு கல்யாண செலவு, இப்படி ஏகப்பட்ட நல்ல செலவுகள். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய தம்பி தங்கைகள் வளர்ச்சி அடையணும், வாழ்க்கையில் ஒரு அடி மேலே ஏறணும் அப்படின்னா அவளுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகின்ற சூழ்நிலை. குரு மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். சனி உங்களுடைய 4ஆம் இடத்துலேருந்து பார்வையை கொடுக்கறதுனால செவ்வாய் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு அலைச்சலை சனி கொடுப்பார். ஸோ அதனால் உங்களுக்கு அலைச்சல், உடல் சோர்வு ஏற்படும். அதனால் உடல் சோர்வின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நெஞ்சு பகுதி, இந்த கழுத்துக்கு கீழே இருந்து நாபிக்கு வரைக்கும், நாபின்னா தொப்புள் வரைக்கும், இந்த ஏரியா உங்களுக்கு இப்பொழுது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கெட்ட விஷயம் சொல்லிட்டேன், ஆரோக்கியம் கவனமாக இருக்குன்னு. நல்ல விஷயம் என்ன தெரியுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு. 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அனாவசியமான பொல்லாப்பு வகைகளை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்துவார். ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர் கடல் கடந்து போகிறதுக்கு அவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா செவ்வாயும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுக்கிரனும் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்கள், பதவி உயர்வு நிமித்தமான விஷயங்களால் கடல் கடந்த பயணத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அமைத்து கொடுக்கிறார்கள். நல்ல நண்பர்களை குரு கொடுக்கிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு சனி சாதகமாக செயல்படுறாங்க. என்னதான் தனுசு ராசிக்கு சனி எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிறார்கள். அலைச்சலை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் ஜூன் 6 முதல் ஜூலை 28 வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டிலேருந்து இந்தியா வருது, இந்தியாவிலேருந்து மறுபடியும் வெளிநாட்டுக்கு போகிறது, இப்படி ஏகப்பட்ட அலைச்சல் இருக்கும். அப்பா வழி சொத்து சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பாவோட சொத்தை உங்கள் பேருக்கு மாற்றணும், இல்லை அப்பாவோட சொத்தை யாருக்கோ என்கரேஜ் பண்ணி வச்சுருக்காள்ல அவள்கிட்டேருந்து அதை பிடுங்கி உங்கள் அப்பாட்ட கொடுக்கணும். இது சம்பந்தமான வழக்குகளில் செலவு, ஏகப்பட்ட குழப்பங்கள், எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் அதிகரிக்கும். ஆனால் சுக்கிரன் ஜூலை 26ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் சப்தமஸ்தானத்துக்கு வரும்பொழுது, குருவோடு இணைகின்ற பொழுது உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. தந்தை வழி உறவினர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. தாயாரின் ஆரோக்கியத்திலும் செலவுகள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியம் மற்றும் தந்தை வழி சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை சம்பந்தமாக வெளியூருக்கு போனீங்கன்னா செலவு கிடையாது, உள்ளூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் எந்த இடத்துலையும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய உறவுகள் கூட உங்களை விட்டு கொடுத்து அவமானப்படுத்த மாட்டாங்க. அதனால் அவமானத்தை பற்றி கவலைப்படாதீங்க. மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார். அவருடைய அட்வைஸ் கேட்டு செயல்படுறது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சில அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது பொதுவான பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா இந்த ராசிக்கு சொல்கிறது பொதுவான பலன்.
உங்கள் லக்னத்துக்கு உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கும் இந்த செவ்வாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஒன்று டைரக்ட் நம்பர், ஒன்று வாட்ஸ்அப் நம்பர். நான் சென்னையில் இருக்கேன். வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வாட்ஸ்அப் நம்பரில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது திண்ணமாகும். அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கு. அதையே பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.